ശ്രീമദ് ഭാഗവതം ചതുർത്ഥ സ്കന്ധം 4வது ஸ்கந்தத்தில் 26வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதான் மங்களகரமான 26வது அத்தியாயம். புரஞ்சனனோடு கதையை நாரத மகர்ஷி சொல்லறதாக்கும் பார்க்குறோம். അൺഎക്സ്പെക്റ്റഡായിട്ട് വന്നു ചേർന്ന് അജ്ഞാന ബുദ്ധിയോട് കൂടി ചേർന്ന് ജീവാത്മാവോട് പ്രകൃതിയുമായിട്ടിരിக்கிற ലയനം അതാക്കും இதுக்கு മുന്നാളത്തെ അധ്യായത്തിലെ നാരദ മഹർഷി പ്രാചീന ബർഹിസ്കിட்ட വർണ്ണിக்கிறத നമ്മൾ பார்த்தோம். நாரத மகர்ஷி புரஞ்சனனோடு கதையை கண்டினியூ பண்ணுறார். இந்த கதை வழி நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸோடு மனசை மோட்சபதத்துக்கு கொண்டு செல்கிறார். அப்படி மனசை கண்ட்ரோல் பண்ணி இந்திரியங்களை சொல்படிக்கு நிப்பாட்டி புத்தியை அஜ்ஞான புத்தியிலேருந்து ஞான புத்திக்கு கொண்டு போய் பிரபஞ்சமாயிருக்கிற சம்சார கடலிலேருந்து துக்க நிவர்த்தி ஆயிட்டு பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளுக்கு நாரத மகர்ஷி கொண்டு செல்லுறார். பிராச்சீன பர்ஹிஸோடு தவறுகளை சுட்டி காட்டுறதுக்காயிட்டு நாரத மகர்ஷி சொல்லற தத்துவார்த்தங்களோடு கூடின கதாரூபத்தில் இருக்கிறதாக்கும் இந்த புரஞ்சன உபாக்கியானம். நாரத மகர்ஷி இந்த கதை வழி பிராச்சீன பர்ஹிஸ நேர்வழிக்கு நடத்துறார். இந்த ஜீவன் அப்படிங்கிறது பல பல சரீரங்களை സ്വീകരിക്കും. மிருகங்களாயிட்டும் பறவைகளாயிட்டும் புழுக்களாயிட்டும் இப்படி பல 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 சரீரங்களை இந்த ஜீவன் സ്വീകരിக்கும். ரொம்ப ரொம்ப ரயரான மனுஷ்ய ஜென்மம் கிடைச்சு மனுஷனோடு சரீரத்தில் வசிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் கிடைச்சிட்டு அந்த மனுஷ்ய சரீரத்தை மோட்சபதத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாகனமாயிட்டு உபயோகிக்காதக்கு புரஞ்சன மாதிரி வேஸ்ட் ஆக்கி களையப்படாது அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி இந்த கதை வழியா புரஞ்சனனோடு உபாக்கியானம் வழியா பிராச்சீன பர்ஹிஸுக்கு சொல்லின்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஜீவாத்மாவோடு அவஸ்தைகளை சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்க்குறோம். புரம் அப்படின்னா சரீரம், புரஞ்சனன் அப்படின்னா சரீரங்களை உண்டாக்குறவன். ஜீவனுக்கு வசிக்கிறதுக்காயிட்டாக்கும் சரீரங்கள் சிருஷ்டிக்கப்படுறது அப்படிங்கிறதுனால புரஞ்சனன். புரஞ்சனன் அப்படின்னா ஜீவாத்மா அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு நமக்குள்ள இந்த கதை படிக்கிறத இருக்கணும். നമ്മളോട് ശരീരத்துக்குள்ளேயும் புரஞ்சனன் உண்டு, ஜீவாத்மா. ஜனனத்திலேருந்து இந்த பாகவத கதை படிக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் என்னெல்லாம் படாபாட அக்கும்பட்டுன்னு இருக்கு.
ഭാഗവതത്തിലെ 12 സ്കന്ധങ്ങളെയും പഠിച്ച് മുടിച്ച് അതിനോട് தத்துவார்த்தங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான சிச்சுவேஷன் பகவான் நமக்கு தந்தானாக்கா. அதுக்கப்புறமா நம்மளோட இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த அளவுக்கு வேதனைப்படாது, சமபாவனையோடு கூடிட்டு எல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு சக்தி அந்த ஜீவனுக்கு வந்து சேரும். ஒரு நாளைக்கு வில்லாளி வீரனா இருக்கிற புரஞ்சனன் ரதத்தில் ஏறிண்டு பஞ்சபிரஸ்தம் அப்படிங்கிற வனத்துக்கு மிருகவேட்டைக்கு போனார். இந்த அத்தியாயத்தில் 1 முதல் 3 வரைக்கும் இருக்கிற வர்ணனை, அந்த ரதம் எப்படி இருக்கிறதாக்கும் அப்படின்னும், எத்தனை சைன்யங்களோடு கூடிட்டு சைனிகர்களோடு கூடிட்டு புரஞ்சனன் யாத்திரை பண்ணினார் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக்கும் கொடுக்கப்படுறது. அதனால 1லேருந்து 3 வரைக்குமான ஸ்லோகங்களை கூட்டி சேர்த்தி ஒரு அர்த்தத்தை பார்க்கறது தான் அதனோட ஒரு பூர்ணதை உண்டாகும். புரஞ்சன உபாக்கியானமாக்கும் இந்த அத்தியாயம் நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கு வர்ணிக்கிறதால நாரத உவாஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. 1, 2, 3 ஸ்லோகங்களை சேர்த்தி வச்சு அர்த்தத்தை பார்க்கறது தான் அதனோடொரு பூர்ணதை உண்டாகும். அதனால 1, 2, 3 ஸ்லோகங்களை பதம் பிரித்து பார்த்ததுக்கு அப்புறம் அதனோட அர்த்தங்களை சொல்லப்படுறது. 1வது ஸ்லோகம் சஹ ஏகதா மகேஸ்வாசஹ ரதம் பஞ்ச அஸ்வம் ஆசுகம் பஞ்ச அஸ்வம் ஆசுகம் த்வீஷம் த்விசக்ரம் ஏகாட்சம் த்ரிவேணும் பஞ்சபந்துரம் स एकदा महेश्वासो रथं पञ्चाश्वमाशुगं द्विषं द्विचक्रमेगाक्षं त्रिवेणुं पञ्चबन्धुरम्. 2வது ஸ்லோகம் ஏகரஷ்மி ஏகதமனம் ஏகநீடம் த்விகூபரம் பஞ்சபிரஹரணம் சப்தவரூதம் பஞ்சவிக்ரமம். ஏகரஷ்மியேகதமனமேகநீடம் த்விகூபரம் பஞ்சபிரஹரணம் சப்தவரூதம் பஞ்சவிக்ரமம். 3வது ஸ்லோகம் ஹேம உபஸ்கரம் ஆருஹ்ய சொர்ணவர்ம அக்ஷயே சுதிஹி ஸ்வர்ணவர்ம அக்ஷயே சுதிஹி ஏகாதச சமூநாதஹ பஞ்ச பிரஸ்தம் அகாது வனம் ஹைமோபஸ்கரமாருஹ்ய
സ്വർണവർമാക്ഷയേഷുതി ഏകാദശതമൂനാദാ പഞ്ചപ്രസ്ഥമഗാദ്വനം സ ഏകദാ മഹേശ്വാസോ രഥം പഞ്ചാശ്വമാശുഗം ദ്വിഷം വിചക്രമേകാക്ഷം ത്രിവേണും പഞ്ചബന്ധുരം ഏകരശ്മ്യേകധമനമേകനീടം ദികൂപരം പഞ്ചപ്രഹരണം സപ്തവരൂദം പഞ്ചവിക്രമം ഹൈമോപസ്കരമാരുഹ്യ സ്വർണവർമാക്ഷയേഷുതി ഏകാദശതമൂനാദാ പഞ്ചപ്രസ്ഥമഗാദ്വനം. ஒன்று முதல்க்கு 3 வரை இருக்கிற வர்ணனை ரதம் எப்படி இருக்கிறதாக்கும் அப்படின்னும் எத்தனை சைனிகர்களோடு கூடிட்டாக்கும் புரஞ்சனன் யாத்திரையானார் அப்படிங்கிறதுமாக்கும் பஞ்சாஸ்வம் 5 குதிரைகளை பூட்டின ஆசுகம் அதி ஸ்பீடில் போகிற த்வீஷம் 2 தண்டுகள் இருக்கிற திசக்கரம் 2 சக்கரங்கள் இருக்கிற ஏகாட்சம் ஒரு அச்சுதண்டு இருக்கிற திரிவேணும் 3 கொடிகளை கெட்டி இருக்கிற பஞ்சபந்துரம் 5 கயரால கெட்டி இருக்கிற ஏகரஷ்மி ஒரு கடிஞான் இருக்கிற ஏகதமனம் ஒரு சாரதியோடு கூடின ஏகநீடம் ஒரே ஒரு இருக்கை உட்காரத்துக்கான இருப்பிடம் இருக்கிறதும் த்விகூபரம் ரெண்டு கயறு கட்டுறதுக்கான குச்சிகள் இருக்கிறதும் பஞ்சப்பிரஹரணம் 5 டைப்பில் இருக்கிற ஆயுதங்கள் இருக்கிறதும் சப்தவரூதம் 7 ஆவரணங்களோடு கூடினதும் பஞ்சவிக்ரமம் 5 கதிகளோடு கூடினதும் ஹேம உபஸ்கரம் சொர்ணத்தால உண்டாக்கின பலவிதமான உபகரணங்களை ரொப்பின ரதம் ரதத்தில் ஆருஹ்யா ஏறி உக்காந்தார் ராஜா அப்படின்னு அந்த ரதத்தை வர்ணிக்கப்பட்டது. மகேஸ்வாசகா பெரிய வில்லு தரிச்சுருக்கிற ராஜா சொர்ண வர்ம அட்சயே சுதிகி தங்கத்தால இருக்கிற போர்க்கவசம் தரிச்சு சொர்ணவர்மா அதாவது தங்கத்தால இருக்கிற போர் சட்டைய போட்டுண்டு அட்சயே சுதிகி ஒருபோதும் எடுத்தா அம்பு ஒடுங்காத்த ஆவனாழியோடு கூடிட்டு அம்பு போட்டு வைக்கிற அந்த பையோடு கூடிட்டு ஏகாதச தமூநாதகா 11 സൈന്യങ്ങളോട് നാഥനായിട്ട് രാജാ പുരഞ്ജനൻ രഥത്തിലേറി ഉക്കാന്നുണ്ടാർ. രാജാവോട് വർണ്ണനീയം அந்த ரதத்தோடு வர்ணனியமாக்கும்
இங்கே பார்த்தோம். വില്ല ഉപയോഗിച്ചിട്ടാക്കും അമ്പ തൊടുത്തു വിടുறதுக்கு സാധിക്കും. പെരിയ വില്ല് ധരിച്ച വില്ലാളി വീരനാന പുരഞ്ജനൻ മൃഗവേട്ടയ്ക്കായിട്ട് അഭിമാനബോധത്തോടു കൂടിയിട്ട് இருக்கிற വില്ല് ധരിച്ചിട്ടുണ്ട്. യാത്രയാനാർ സ്വർണത്താലെ இருக்கிற രക്ഷാകവചം ധരിച്ച് அம்புகளை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எடுத்தா ஒடுங்காத அளவுக்கு இருக்கிற அம்பு போட்டு வச்சிருக்கிற அந்த பையில இருக்கிற அம்புகளையும் தூக்கிண்டு புரஞ்சனன் மிருகவேட்டைக்கு യാത്രയാനാർ. 11 സൈന്യങ്ങളോട് നാഥനായിട്ട് പഞ്ചപ്രസ്ഥം നാമ വനം பஞ்சப்பிரஸ்தம் அப்படின்னு பேர் இருக்கிற வனத்துக்கு புரஞ்சனன் அகாத் யாத்திரையானார். ജീവാത്മാ പ്രകൃതിക്ക് മനോരഥത്തിലെ ഏറിണ്ട് യാത്രയാച്ച് அப்படின்னு நாரத மகர்ஷி சூக்ஷ்ம அர்த்தத்திலே பிராச்சீன பர்ஹிஸுகிட்ட சொல்லறதையாக்கும் நம்ம பார்க்குறோம். கதையை கதையாயிட்டு பார்க்காதக்கி கதைக்கு உள்ள இருக்கிற தத்துவார்த்தம் என்னவாக்கும் அப்படிங்கிறத நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸோடு புத்தியால விசாரம் செய்யறதுக்கு தூண்டி விடுறார். ஒரு விஷயத்தை சொல்லறத அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகிறதுக்காயிட்டாக்கும் சுவாரஸ்யமான கதாரூபத்தில் நாரத மகர்ஷி வர்ணிக்கிறார். சூக்ஷ்ம சரீரமாக்கும் ரதம் சூக்ஷ்ம சரீரத்தால பிரகிருதி அப்படிங்கிற சொப்னாவஸ்தைக்கான ஜீவனோடு யாத்திரை. பஞ்சேந்திரியங்களாக்கும் இங்கே 5 குதிரைகள் சூக்ஷ்ம ரூபத்திலே இருக்கிற ஜீவாத்மாவோடு பிரயாணத்தையாக்கும் இங்கே வர்ணிச்சது. ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி இப்படி இருக்கிற அவஸ்தாத்ரயங்கள். அவஸ்தாத்ரயங்கள் அப்படின்னா 3 தான் உள்ளது. ஜீவாத்மாவோடு சொப்னாவஸ்தையாக்கும் நாரத மகர்ஷி வர்ணிக்கிறார். നമ്മൾ இந்த பிரகிருதியில കാണறதெல்லாம் ஒரு சொப்பனம் மாதிரி ஆகும் ஃபியூச்சர்ல நமக்கு. இன்னைக்கு നമ്മൾ അനുഭവിக்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வருஷங்கள் கழிஞ்சா முடிஞ்சு போன சொப்பனம் மாதிரி தெரியும். அதனாலேயே ஜீவாத்மாவோடு பிரகிருதிக்கான யாத்திரையை ஒரு சொப்னாவஸ்தையாயிட்டு வர்ணிக்கிறார். ஜீவனுக்கு 3 பாவங்கள் இருக்கு. ஜாகிரத அவஸ்தையில விஸ்வன், சொப்ன அவஸ்தையில தைஜசன், சுஷுப்தி அவஸ்தையில தாமசன். பஞ்சாஸ்வம் சொப்னாவஸ்தையில ശബ്ദ സ്പർശ ഗന്ധ രൂപ രസങ്ങളായിരിக்கிற 5 வித அனுபவங்கள் இருக்கு. அதனால 5 குதிரைகள் அப்படிங்கிறது பஞ்சேந்திரியங்கள் ஆக்டிவ் ஆகிறதாக்கும். சொப்ன அவஸ்தையில பஞ்சேந்திரியங்கள் ஒர்க் செய்யறதாலேயே காலம் அப்படிங்கிறதும் இருக்கு, அனுபவம் அப்படிங்கிறதும் இருக்கு. சொப்னத்துல காலம் அப்படிங்கிறது ஆசுகம் ரொம்ப ஸ்பீடில் இருக்கிறதாக்கும். இங்க ஜீவாத்மா பிரகிருதி அப்படிங்கிற ஜாகிரத்
അവസ്ഥയ്ക്ക് പോയിട്ട് ജാഗ്രത അവസ്ഥയിലാക്കുമേ സൂക്ഷ്മ ശരീരത്തോട് കൂടിയിട്ട് പലവിധமான അനുഭവങ്ങളെ അനുഭവിച്ചത്. இதுக்கு முன்னாலത്തെ அத்தியாயத்தில் നമ്മൾ பார்த்தோம். இப்போ സ്വപ്നാവസ്ഥയ്ക്ക് போறது ஜீவாத்மா. நம்மளோட ஜீவிதம் அப்படிங்கிறது சொப்பனம் மாதிரி ஆக்கும்னு இங்க எக்ஸாம்பிளுக்கு நடுவில் சொன்னதாக்கும். சொப்பனத்தில காலம் அப்படிங்கிறது அதிஸ்பீடில் மூவ் ஆகும். சொப்பனத்தில சூக்ஷ்ம சரீரம் அப்படிங்கிற ரதம் அதிஸ்பீடில் சஞ்சாரம் பண்றது. த்வீஷம் அப்படிங்கிற 2 தண்டுகளை பார்த்தோம். அகங்காரவும் அட்டாச்மெண்ட்டும் அதாக்கும் அந்த 2 தண்டுகள். த்விசக்கரம் அப்படிங்கிறது புண்ணியவும் பாபவும். ஏகாட்சம் அப்படிங்கிறது ഒരേ ഒരു അച്ചുതണ്ട്, അത് മായാലോകമാക്കും. ത്രിവേണു സദ്ഗുണ രജോ ഗുണ തമോ ഗുണങ്ങൾ. பஞ்சபந்துரம் கயரால இருக்கிற 5 பந்தனம் அப்படிங்கிறது பஞ்சப்பிராணன். ஏகரஷ்மி அப்படிங்கிறது கடிஞான். ஏகதமனம் அப்படிங்கிறது சாரதி. கடிஞான் அப்படிங்கிறது மனசு. சாரதி அப்படிங்கிறது புரஞ்சன கதையில இப்போ அஜ்ஞானமா இருக்கிற புத்தி. இந்த புத்தி அஜ்ஞானமாவும் இருக்கலாம், ஞானமாவும் இருக்கலாம். இங்க நம்ம பார்க்கிற கதை அஜ்ஞான புத்தியா இருக்கிற புரஞ்சனனோட கதை. அதனால இங்க சாரதி அப்படிங்கிறது அஜ்ஞான புத்தி. ஏகநீடம் ஹிருதயம் அப்படிங்கிற வாசஸ்தானம் ஜீவாத்மாவோடு இருக்கை. த்விகூபரம் கட்டி போடுறதுக்கான 2 குற்றிகள். சோக மோகங்களாயிருக்கிற நுகத்தை கட்டி போடுறதுக்கான 2 குற்றிகள். பஞ்ச ஆயுதங்கள் 5 விதமான இந்திரிய தன்மாத்திரைகள். இந்திரிய தன்மாத்திரைகளாலேயாக்கும் அனுபவங்கள் உண்டாகிறது. சப்தவரூதம் சூக்ஷ்ம ரூபத்தில் இருக்கிற சப்த தாதுக்கள். பஞ்சவிக்ரமம் கர்மங்களுக்கான 5 இந்திரியங்கள். சொப்னாவஸ்தையில ரஜோ குணங்களாயிருக்கிற அனுபவங்களாக்கும் சொர்ண கவச நிர்மிதமான உபகரணங்கள். 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனசு, இப்படின்னு 11 சைன்யங்கள். இந்த சைன்யங்களோடு அதிபனாயிட்டு ஜீவாத்மா அப்படிங்கிற புரஞ்சனன் சொப்னாவஸ்தைக்கு சொப்ன சரீரம் அப்படிங்கிற தேரில் ஏறிண்டு யாத்திரையாச்சு. ஸ்தூல சரீரம் சொப்னாவஸ்தையில கொண்டு செல்றதுக்கு சாத்தியமாகாது. ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற சரீரத்துக்காக்கும் மனைவி, குழந்தைகள், வீடு இதெல்லாம் வேணும். சொப்னாவஸ்தையில மனைவி அப்படிங்கிறவள் புரஞ்சனனோடு கூட போலை தன்னந்தனியாவாக்கும். ஜீவாத்மா அப்படிங்கிற புரஞ்சனன் சொப்னலோகத்துக்கு யாத்திரையானார். ஜீவாத்மாவோடு ஜாகிர சுஷுப்தி அவஸ்தைகளுக்கு அப்புறம் സ്വപ്നാവസ്ഥയ്ക്കാണ് യാത്രയാക്കും ഇപ്പോൾ വർണ്ണിച്ചത്.
ஜீவாத்மா ஜாகிரத அவஸ்தையிலேருந்து சொப்னாவஸ்தைக்கு யாத்திரையாச்சு அப்படிங்கிறதாக்கும் இந்த 1லேருந்து 3 வரைக்குமான ஸ்லோகங்கள் വർണ്ണിച്ചത്. കഥയായിട്ട് ഇതിൽ ചൊല്ലപ്പെട്ടാനാലും നിറയെ തത്വാർത്ഥങ്ങളോട് കൂടിയിട്ടാക്കും இந்த கதை நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹித்துக்கு சொல்லறார். 28வது அத்தியாயம் வரைக்கும் இப்படி கதைகளாயிட்டே வர்ணிச்சிட்டு 29வது அத்தியாயத்துல സൂക്ഷ്മ അർത്ഥങ്ങളെ വർണ്ണിച്ചു കൊടുക്കവും ചെയ്യറാർ നാരദ മഹർഷി പ്രാചീന ബർഹിസുക്ക്.